வணக்கம். பிரணாம். இது எண்ட்லெஸ் லவ் ஆஃப் கிரைஸ்ட். இந்த வீடியோவில் நாம் வேதாகமத்தின் ஒரு பகுதியை நிதானமா, எளிமையா சேர்ந்து புரிஞ்சு கொள்ள போகிறோம். நம்ம வாழ்க்கையோடு இணைத்து தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பின் ஆழத்தை இன்னைக்கு நாம மெதுவா கண்டுபிடிக்க போறோம். வாங்க, ஆதியாகமம் முதல் அதிகாரத்தை வாசிக்கலாம். வசனத்தை நாம கவனிப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எல்லாமே தேவன்கிட்ட இருந்துதான், அவரோட அன்புல இருந்து தான் ஆரம்பமாகுதுங்கிறதே இது நமக்கு மெதுவா உணர்த்துது. இப்போ 2வது வசனத்தை பார்ப்போம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். நம்ம வாழ்க்கையில எப்படியா நடக்குது? சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கை இப்படிதான், வெறுமையா, இருட்டா, ஒரு ஒழுங்கே இல்லாம குழப்பமா இருக்கிற மாதிரி தோணும் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க, அந்த இருட்டிலும் அந்த குழப்பத்திலும் தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு, உங்க இருதயத்தின் மேல அன்பா அசைவாடி கொண்டுதான் இருக்கிறாரு. நீங்க தனியா இல்ல. 3வது வசனம் சொல்லுது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. பாருங்க, அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, உடனே வெளிச்சம் வந்துக்குச்சு. நம்ம வாழ்க்கையில இருளான சூழ்நிலை வரும்போதும், எந்த வழியும் தெரியலன்னு நாம தவிக்கும் போதும், அவர் அன்பா ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்க வாழ்க்கையில உடனே நம்பிக்கையும் வெளிச்சமும் பிறக்கும். 4வது வசனத்தை படிப்போம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். நம்ம வாழ்க்கையிலும் எது நல்லது, எது தேவையற்ற இருட்டுன்னு அவருக்கு தெரியும். அது அவர் ரொம்ப அழகா பிரித்தெடுப்பார். இப்போ 5வது வசனம் சொல்லுது, தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. நம்ம குழப்பங்களை நீக்கி ஒரு புதிய ஒழுங்க, ஒரு அழகான அமைதிய அவர் கண்டிப்பா கொண்டு வருவாரு. இதுதான் அவர் நமக்காக உருவாக்குன அழகான முதல் நாள். அடுத்ததா 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும், அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். இது தேவன் நமக்காக ஒரு விசாலமான இடத்தை உருவாக்க நினைப்பதை காட்டுது. அடுத்தது 7ஆம் வசனம். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி, ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. அந்த குழப்பமான தண்ணீரை அவர் அழகா பிரிக்கிறாரு. 8ஆம் வசனத்தை பாருங்க. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. இந்த 2ஆம் நாள்ல தேவன் நமக்காக ஒரு வானத்தை உருவாக்கி, நாம நிம்மதியா சுவாசிக்க ஒரு அழகான பாதுகாப்பான இடத்தை மெதுவா தயார் பண்றாரு. எவ்வளவு அக்கறை பாருங்க. 9ஆம் வசனம் இப்படி சொல்லுது. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் அந்த தண்ணீர் வரம்புகளை அமைத்து நாம நடக்க ஒரு அழகான எல்லையை உருவாக்குறாரு. அடுத்ததா 10ஆம் வசனம். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பேரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சில சமயம் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் கடல் மாதிரி நம்மளை சுத்தி கொந்தளிச்சாலும் தேவன் அந்த தண்ணீரை ஒதுங்க செய்து நாம பயப்படாம நிக்க ஒரு உறுதியான நிலையான பூமியை நமக்கு தருவார். அவர் செய்யறதெல்லாம் எப்போ நல்லதுதாங்க. 11ஆம் வசனம் பார்ப்போம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தம் தம் ஜாதியின்படியே தங்களுக்குள் விதையையுடைய கனிகளை கொடுக்கும் கனிவிரட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இது ஜீவனுக்கான அவருடைய அன்பான கட்டளை. 12ஆம் வசனம் சொல்லுது, பூமியானது புல்லையும் விருட்சங்களையும் முளைப்பித்தது, தேவன் அது நல்லது என்று கண்டார். பூமியும் அவர் வார்த்தைக்கு அன்பா கீழ்ப்படிந்து ஜீவனை கொடுக்குது. 13ஆம் வசனம், சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 3ஆம் நாள் ஆயிற்று. நாம இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு தேவையான உணவையும் இயற்கையோட அழகையும் அவர் அன்போட தயார் செய்து வைக்கிறாரு. இது அவருடைய உண்மையான தாய்மையான அன்பு. 14ஆம் வசனம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். நம்ம வாழ்க்கையில காலங்கள், நேரங்கள், பருவங்கள்னு ஒரு அழகான கட்டமைப்பு இருக்கணும்னு தேவன் ஆசைப்படுறாரு. 15ஆம் வசனம். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. எல்லாமே ஒரு நேர்த்தியான திட்டத்தின்படி நமக்காக ஒளியை கொடுக்க நடக்குது. 16ஆம் வசனத்தை நிதானமா படிப்போம். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். நம்மள வழிநடத்த பெரிய ஒளியையும் சிறிய ஒளியையும் அவர் படைக்கிறாரு. 17ஆம் வசனம். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் அப்படின்னு சொல்றாரு.
அப்புறம் 18ஆம் வசனம் சொல்லுது, பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். நம்ம வாழ்க்கையில சந்தோஷமான பகலா இருந்தாலும் சரி, கஷ்டமான இரவா இருந்தாலும் சரி, வெளிச்சம் கொடுக்க அவர் இருக்காரு. 19ஆம் வசனம், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று. இப்படி அழகா 4ஆம் நாள் முடிவடையுது. 20ஆம் வசனம், பின்பு தேவன் நீந்தும் ஜீவஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். இது தண்ணீருக்கும் வானத்திற்குமான ஒரு ஜீவ கட்டளை. 21ஆம் வசனம், தேவன் மகா மச்சங்களையும் சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தண்ணீருக்குள்ளேயும் சரி வானத்திலையும் சரி எவ்வளோ அற்புதமான உயிரினங்களை அவர் படைச்சிருக்காரு. இந்த அழகான ஜீவன்களை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா அமைதியா இருக்குல்ல. 22ஆம் வசனம், தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். அவர் படைச்சத சும்மா அப்படியே விட்டுடல, அது நல்லபடியா வாழணும், பெருகணும்னு மனசார ஆசீர்வதிக்கிறாரு. உங்களையும் உங்க வாழ்க்கையும் அவர் அப்படிதான் ஆசீர்வதிச்சு வழிநடத்துறாரு. நீங்க செழிக்கணும்னு அவர் விரும்புறாரு. 23ஆம் வசனம், சாயங்காலமும் விடியற்காலமாகி 5ஆம் நாள் ஆயிற்று. இப்படி 5ஆம் நாள் முழுமையடையுது. 24ஆம் வசனம், பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். இது நிலத்துல வாழ்ற உயிரினங்களுக்கான அன்பான கட்டளை. 25ஆம் வசனம், தேவன் பூமியிலுள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். நம்ம கூட இந்த பூமியில சேர்ந்து வாழ எத்தனையோ விலங்குகளை அவர் தன்னுடைய கையால ரொம்ப அழகா படைக்கிறாரு. இந்த பூமி எல்லாருக்கும் சொந்தமானதுன்னு அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. 26ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானதுங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேலூறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். இது ரொம்ப ஆழமான ஒரு தருணம். இதுவரைக்கும் வெறும் வார்த்தையால படைச்ச தேவன் இப்ப தன்னுடைய சொந்த சாயல்ல தன் குணத்தோட நம்மள படைக்க அன்பா ஆசைப்படுறாரு. 27ஆம் வசனம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். நாம இதை பத்தி யோசிச்சிருக்கோமா? நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களை தேவன் தன்னுடைய சொந்த சாயல்ல ரொம்ப விலையேற பெற்றவங்களா அன்பா படைச்சிருக்காரு. நீங்க அவருக்கு சாதாரணமானவங்க இல்ல, நீங்க அவருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். 28ஆம் வசனம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த அழகான உலகத்தை அன்பா அக்கறையா பார்த்துக்கிற பொறுப்பை அவர் நம்ம கையில கொடுத்திருக்காரு. ஒரு நல்ல தகப்பன் தாம் பிள்ளைகிட்ட கொடுக்கிற உரிமையும் பொறுப்பும் இது. 29ஆம் வசனம், பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதைதரும் சகலவித பூண்டுகளையும் விதைதரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கடவது. நமக்கு தேவையான உணவை அவர் எப்படி நுணுக்கமா ஏற்பாடு செஞ்சிருக்கார் பாருங்க. 30ஆம் வசனம், பூமியிலுள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. மிருகங்களுக்கும் அவர் உணவளிக்கிறாரு. நமக்கு என்ன தேவைன்னு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு அப்பாவா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. 31ஆம் வசனம், அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. எல்லாம் முடிஞ்ச பிறகு தேவன் நாம வாழ்ற இந்த இடத்தை பார்த்து இது மிகவும் நன்றாயிருக்கிறதுன்னு சந்தோஷமா சொல்றாரு. உங்க வாழ்க்கையில இப்ப இருள் இருந்தாலும் அவர் அதை மாற்றி ஒரு நாள் இது மிகவும் நன்றாயிருக்கிறதுன்னு அவர் கண்டிப்பா சொல்வாரு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்பவும் இருக்கட்டும். எப்படி தேவன் ஒரு ஒழுங்கற்ற இருளான பூமியை இவ்வளவு அழகான வெளிச்சமான ஜீவனுள்ள உலகமா மாற்றினாரோ, அதே போல உங்க வாழ்க்கையின் இருளையும் குழப்பங்களையும் மாற்றி அவர் சமாதானத்தை தருவாரு. அவர் உங்களை நேசிக்கிறாரு. இன்று உங்களை சுற்றி இருக்கும் இருளை அவர் எப்படி வெளிச்சமாக மாற்றுவார்னு மெதுவா யோசித்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தா எண்ட்லெஸ் லவ் ஆஃப் கிறிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பயணத்துல நாம எல்லாரும் சேர்ந்து வளரலாம். நன்றி.